ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம் ட்ரெஷர். ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லாயிருக்கேன். இன்றைக்கி சிம்பிளான ஒரு ஈவினிங் ரொட்டீன் வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக செய்யக்கூடிய விஷயம்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா மதியானம் நம்ம என்ன பண்ணுறோமோ அது லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் அதே வச்சு மேனேஜ் பண்ணிப்போம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது டிஃபன் ஐட்டம்ஸ் எதாவது செய்வோம். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஓவர் ரைஸ் மட்டும்தான் இருக்குது, குழம்பு எதுவும் இல்லை. ஸோ அந்த ரைஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே கொஞ்சம் வெசல்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எப்பவுமே நான் ஃபைனலாக நம்ம எல்லாரும் டிஃபன்லாம் முடிஞ்சிட்ட பிறகு தான் நான் வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருவேன். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வெசல்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அது கையோடு வாஷ் பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாஷ் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் இதெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பூஸ்டர் வேணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு எனக்கு டீ போட்டு குடிக்க போகிறேன். ஸோ நம்ம வீடியோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறது தெரியும். நான் ஒரு டீ அடாப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் டீ போட்டு குடிச்சிட்ட பிறகு தான் வேலை எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது ஈவினிங் ரொட்டீன்ன்றனால கொஞ்சம் விலைக்கேற்றிட்டு கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் வைப்போடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். ஸோ யாரெல்லாம் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்குது, யாரெல்லாம் ஈவினிங் விலைக்கேற்றிங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் நான் கொஞ்சம் விளக்கெலாம் ஏற்றிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் இந்த பார்ட் டைம் ஜாப் பற்றி இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றின நிறைய வீடியோஸ் வருது. நம்ம யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நம்ம இதை பண்ணலாம் அது பண்ணலாம். இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஷேர் ஆகும். அடுத்து இந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் கேப்சர் அடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட்டர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க. பட் ஆனால் முக்கால்வாசி விஷயங்கள் அது ஃபேக்காக தான் இருக்குது. ஸோ ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 1 வீக் முன்னாடி நானுமே சரி சும்மா வீடியோஸ் பார்த்தா அமௌண்ட் கிரெடிட் ஆகுன்றாங்க. ஸோ இது உள்ள நம்ம போய்ட்டு லாகின் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 3000 சம்திங் எனக்கு வந்துருச்சு. அதில் பார்த்திங்கன்னா மினிமம் வித்ராவே பார்த்திங்கன்னா 5000 கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிலே பார்த்திங்கன்னா நான் வெனஸ்டே என்னைக்கு ஆரம்பித்தேன் அப்படின்னா தேர்ஸ்டே ஃப்ரைடே அந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே மட்டும்தான் அந்த வீடியோஸ் ஆன் ஆச்சு. அப்புறம் ஃப்ரைடேலேருந்து நெட்ஒர்க் பிஸின்னு வந்துச்சு. அப்புறம் 2 டேஸ் அதுக்கப்புறம் தான் மண்டேலேருந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போலே ஆனாச்சு. சரி ஓகே ஏதோ நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கும். அப்போலாம் பயங்கர மழை. சரி ஓகே அதனால் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளும் அமௌண்ட் கிரெடிட் இருக்கிற இவர் ஏர்னிங்ஸ் டுடே ஏர்னிங்ஸ் அப்படின்னு போட்டு நம்ம இன்றைக்கி எவ்வளோ ரூபாய் சம்பாரிச்சோமோ அந்த அவ்வளோ ரூபாய் வந்துச்சு. எனக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3986 என்னமோ வந்துச்சு, சம்திங் வந்துச்சு. ஸோ அதை பார்த்திங்கன்னா சரி ஓகே நான் வித்ரா நம்ம இன்னும் வீடியோஸ்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் மறுநாள் என்ன பண்ணேன், மறுபடியும் அந்த லிங்க் உள்ளார போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து லாகின் பண்ண சொல்லுது. ஸோ அப்போ நம்ம இத்தனை நாள் நான் பண்ணதுக்கான அமௌண்ட்டோ வேறு எதுவுமே நம்ம பண்ண முடியல. ஸோ இது மாதிரிலாம் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம வீட்டிலேருந்து சம்பாதிக்கலான்ற ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தோடு தானே இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த ஃபேக் ஐடிஸ்லாம் ஷேர் பண்ணாதீங்க. பாவம் நம்மள மாதிரி தானே மற்றவங்களும் இல்லையா. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி லெஃப்ட் ஓவர் ரைஸ் மட்டும் இருந்ததுனால நான் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெயில் நான் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு பார்த்திங்கன்னா இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு பார்த்திங்கன்னா இது நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா, பிரியாணிக்கு பட்டை லவங்கம் கிராம்பு இது எல்லாத்தையுமே இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ தான் கீர்த்தி சாய் வேறு குறுக்கால நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்னு ஒரே சேட்டை. ஸோ அதனால் கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நாங்கள் 3 பேர் தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டாச்சு. ஸோ வெங்காயம் வதக்கிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் கீர்த்தி நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால இன்றைக்கி காய்கறியுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுனால சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஃப்ரைட் ரைஸ் மசாலா மட்டும் இருந்துச்சு. சரி ஓகே இதை வச்சு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு ரைஸு. ஸோ அதையும் அப்படியே போட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலாலாம் போட்டு தேவையான அளவுக்கு நான் ஆல்ரெடி உப்பு வர போட்டுட்டேன். அந்த மசாலாலையும் உப்பு இருக்க போகுது. இருந்தாலும் ஓகே நான் அரை உப்பாக போட்டதுனால தப்பிச்சிச்சு. ஸோ அதனால் இந்த மசாலா பேக்கெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான்.
இதெல்லாம் வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸு இந்தமாதிரிலாம் மீந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு இந்த மசாலா எடுத்து கொட்டி நம்ம வந்து கிண்டி சாப்பிட்றலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் இன்னுமே நிறைய இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணி புதினா கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வந்து சாதாரணமாக செஞ்சதுக்கே பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களாம் லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு ஒரு கேக் வீடியோ கூட மேக் பண்ணியிருக்கேன். நான் எண்டு காலில் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது ரைஸ்னே கண்டுபிடிக்க முடியாது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. ஸோ சுட போட்டு சூப்பராக சாப்பிட்டு முடித்து எல்லா பாத்திரத்தையுமே கழுவி முடித்து வேலையே முடிச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் தான் ஒர்க் வந்து. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.